السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها. قال نبينا سيد البشر محمد مصطفى رسول كريم صلى الله عليه وسلم: من عرف نفسه فقد عرف ربه. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழான புகழனைத்தும் புகழுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிற்கு உரித்தாகுக. அருமை முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னாரின் வாழ்வை அடிபிரலாக அவ்வப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், இன்னும் இந்த சங்கை மிகு ஜும்ஆவில் விற்றிருக்கும் நம்மவர்களின் மீதும், வரவிருப்பவர்களின் மீதும், உலக முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா வ கௌசுனா முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பிறந்த அவதரித்த புனித ரபீஉல் ஆஹிர் மாதத்தில் முதலாவது ஜும்ஆவில் விற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த பெருமகனாருக்கு கொடுத்த இர்ஃபானியத்தையும் நூரானியத்தையும் நமக்கும் நம் சமூகத்தினருக்கும் நம் சந்ததியினருக்கும் வல்லோன் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். சையதுல் அவுலியா, வலிமார்களின் தலைவர் கௌசுனா முஹய்யித்தீன் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஏன் இறைநேசர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகிலத்தில் அவதரிக்க செய்தான் என்று உஸ்தாதுனா அல்லாமா கமாலுத்தீன் பாக்கவி ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹு அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பின்னால் பூமி அல்லாஹ்விடத்திலே அழுதது. யா அல்லாஹ், இத்தனை ஆண்டு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினாய், இந்த பாவம் செய்த மக்களை வழிதிருத்தினார்கள், நேர்வழிப்படுத்தினார்கள், ஹிதாயத்தை காட்டினார்கள். இப்பொழுது அந்த ரசூலின் முடிவு முடிந்து விட்டதே, நபிமார்கள் அடுத்து வரப்போவதில்லையே, ரசூல்மார்களினுடைய வரவு முடிந்து விட்டது, நின்று விட்டதே, இனிமேல் இந்த பாவம் செய்யும் மக்களை மாத்திரமே என் முதுகின் மேல் நான் சுமந்து கொண்டிருக்க வேண்டுமா யா அல்லாஹ் என்று பூமி அல்லாஹ்விடத்திலே அழுது. அல்லாஹ் அதற்கு சமாதானமாய் அனுப்பியவர்கள் தான், ஏற்படுத்தியவர்கள் தான் இந்த வழிமார்கள். இந்த சமூகம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், வழிமார்களும் நபிமார்களும் ஒன்றாவார்களா? இல்லை.
இறை நேசர்களும் இறை தூதர்களும் ஒன்றா? இல்லை. எல்லா வழிமார்களும் நபிமார்கள் அல்ல. எல்லா வழிமார்களும் நபிமார்கள் அல்ல. ஆனால் எல்லா நபிமார்களுமே வழிமார்கள், அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவர்கள் தான். பாரிசி கவிதைகள் அழகாக சொல்லுவார்கள். இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இறை தூதர்களினுடைய நேசத்தை போல அல்லாஹ்வை நேசியுங்கள், அவர்களுடைய உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நேசித்ததுதான் என்பார். என்றால் இந்த அல்லாஹ்வை மாத்திரம் நேசித்த, அதில் கரை கண்டவர்கள் தான் இறை நேச செல்வர்கள். இந்த குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக விளக்கித் தருகிறது. நான் மேலோதிய ஆயத்தில் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த உள்ளத்தை, அந்த இதயத்தை, அந்த சதை துண்டை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார், இம்மையிலும் மறுமையில். இம்மையிலும் மறுமையில் குர்ஆன் சொல்லும் செய்தி அதுதான். ஹதீஸை வாசித்தேன். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, வழிமாறுகளின் வேலை அதுவாகத்தான் இருந்தது. முதலில் நாம் யார், இந்த மனித பிறவிகளாக இருக்கிறோமே நாம் யார், நம்முடைய வேலை என்ன, நம்முடைய சேவை என்ன என்பதை நாம் தெரிந்திருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, யார் மனிதன் தன்னை அறிந்து கொள்கிறானோ திட்டமாக அவன் அல்லாஹ்வை அறிந்தவனாக ஆகிவிட்டான். என்றால் மனிதன் யார்? மனிதனுடைய ஆரம்பம் அவ்வலுஹா நுத்ஃபா வ ஆகிருஹா ஜீஃபா. மனிதனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? நாற்றம் எடுக்கும் ஒரு நுத்ஃபா, ஒரு விந்து துளி வெள்ளை இரத்தம், அவ்வளவுதான் மனிதனுடைய ஆரம்பம். நாம் பிதற்றிக் கொள்ளலாம், நான் தலைவராக இருக்கிறேன், நான் இமாமாக இருக்கிறேன், நான் மாணவராக இருக்கிறேன், நான் பிகாம் எம்காம் எல்லாம் படித்திருக்கிறேன், பிஹெச்டி முடித்திருக்கிறேன், டாக்டர் ஆகியிருக்கிறேன், டாக்டர் பண்ணியிருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் பிதற்றிக் கொண்டாலும் அந்த மனிதனுடைய ஆரம்பம் நாற்றம் எடுக்கும், நாற்றம் எடுக்கும் விந்து துளி. இந்த மனிதனுடைய முடிவு, கடைசி தருணம், உயிர் பிரிந்ததற்கு பின்னால் ஆகிருஹா ஜீஃபா, அதே நாற்றம் எடுக்கும் சடலம், அவ்வளவுதான் மனிதன். இதுதான் மனிதனுடைய நஃப்ஸ். இதை அறிந்து கொண்டால் மௌத்திற்கு பின்னால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். என் தலைமுடியின் மேல் என்னால் கை வைக்க முடியாது, என் மீது அமரும் ஈயையோ பசுவையோ என்னால் விரட்ட முடியாது. நான் ஆசையாய் வாங்கி வைத்த மெத்தையின் மீது என்னை படுக்க வைக்க மாட்டார்கள். நான் ஆசை கொண்டு வாங்கிய வாகனத்திலே BMW, ஆடியோ, ஏதோ ஒரு கார், ஏதோ ஒரு வாகனம் என்னை அழைத்து செல்ல மாட்டார்கள். 2500 ரூபாய் கொடுத்தா சந்தோஷத்துல போட்டு போவாங்க, அதுவும் சந்தா கட்டணும்னா. இதுதான் மனிதனுடைய ஆகிர் ஜீஃபா, நாற்றம் எடுக்கும் சடலம், நாற்றம் எடுக்கும் சடலம். கபரிலே வைத்ததற்கு பின்னால் யாரும் துணை வர மாட்டார்கள். நான் ஈண்டெடுத்த பிள்ளை எங்க அத்தா போயிட்டாரேன்னு வந்துருமா? உடலோடு உயிராக இருந்த மனைவி வந்து விடுமா? என்னை ஆசையாய் ஈன்றெடுத்த என்னுடைய பெற்றோர்கள் கபரினுள் வருவார்களா? யாரும் வரப்போவதில்லை, யாரும் வரப்போவதில்லை. அந்த மனிதரை அங்கேயே அந்த ஜடலத்தை விட்டு செல்வார்கள். ஒரு நாளில் உடல் அழுகிவிடும், உடல் அழுகிவிடும். ஒரு வாரத்தில் புழுக்கள் மேல் ஆரம்பித்துவிடும். ஒரு வருடத்தில் வைத்த சதையெல்லாம் காணாமல் போய்விடும். இதுதானப்பா மனிதனின் நிலை என்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். இதை அறிந்து கொண்டால் தன்னை மனிதன் அறிந்தவனாக ஆகிவிட்டான். இதை வழிமார்கள் அறிந்திருந்தார்கள். வழிமார்களை குறித்து பேச வேண்டும் என்றால்
காலமும் நேரமும் போதாது. அவர்கள் எப்படி வழியாக மாறினார்கள்? நபியாக யாருமே மாற முடியாது. அகீதா நம்முடைய கொள்கை, நபியாக எந்த ஒருவரும் தன் நாடினால் மாற முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் நிபுணத்தை கொடுத்தால் அந்த நிபுணத்துவம் முடிவு பெற்று விட்டது. ஆனால் மனிதன் முயற்சித்தால் இறைநேசராக நிச்சயமாக ஆகலாம். இதுதான் நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் உண்டான ஃபிர்கா வேறுபாடு. அவர்களுடைய குணங்கள் மெய்சிலிருக்க வைக்கும். ஆங்கிலத்திலே சில வார்த்தைகள் சொல்வார்கள், if your wealth is lost, nothing is lost. If health is lost, if your health is lost, something is lost. But if your character is lost, everything is lost. அறிஞர் அனோன் சொல்லுவார், உங்களுடைய பொருளாதாரம் குறைந்து போகிறதா, கண்டுக்காதீங்க, அது பெரிய இழப்பீடுகள் எல்லாம் தந்துவிடாது. அடுத்து சொல்லுகிறார், if your health is lost, something is lost. உங்களுடைய உடல் நோவினை ஏற்படுகிறதா, ஆரோக்கியம் குன்றி போகிறதா, ஏதோ கொஞ்சம் போகுது, ஏதோ கொஞ்சத்தை இறந்திருக்கேன்னு நினைச்சுக்கோ. மூன்றாவது சொல்லுவார், if your character is lost, உங்களுடைய குணங்கள் நற்குணங்கள் கெட்டு போய்விட்டால் everything is lost. எல்லாம் போயிடும். இந்த மார்க்கம் வாளால் பரப்பப்பட்டது என்று ஒரு வாதம் இருந்தது, பொய்யான வாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை நிலைப்பதற்காக வந்தார்களா அல்லது அஹ்லாக்கை கொடுப்பதற்காக வந்தார்கள் என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை முழுக்க நற்குணங்கள் தான். அதை எடுத்து பின்பற்றியவர்கள், அப்படியே பின்பற்றியவர்கள் வழிமார்களாக மாறி போனார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அனஸ் ரலியல்லாஹு வந்து கேட்பார்கள், பெருமானாரின் குணம் எவ்வாறு இருந்தது? கைஃபகான குலுகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய குணங்கள் எப்படி இருந்தது? சய்யிதத்தினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொன்னார்கள், கான குலுகுல் குர்ஆன், பெருமானாருடைய குணம் எப்படி தெரியுமா இருந்தது? குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் பேசுகிறது. கடந்த கால நிகழ்வை, எதிர்கால நிகழ்வை, சமகாலத்து பிரச்சனைக்கான தீர்வுகளை எல்லாவற்றையும் குர்ஆன் நமக்கு தீர்க்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. சங்கையானவர், அப்ப இந்த குணங்கள் கெட்டு போய்விட்டால் எல்லாம் கெட்டு போய்விடும். வலிமார்கள் தங்களது வாழ்க்கையில் 2 விஷயங்களை மறந்ததே கிடையாது. 2 விஷயங்களை, மக்களின் குறையை அவர்கள் பார்த்ததே கிடையாது. 2வது, மௌத்தை மறந்ததே கிடையாது. இது 2ஐயும் உள்ளத்தில் எடுத்து நடந்தார்கள், இறைநேசர்களாக மாறி போனார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சென்ற முறை பேசும்பொழுது சொன்னேன், துஆ கேட்டுக்கொள்ளப்படாததற்கான காரணங்கள் 10. அதில் 9வது காரணமாக இதை சொல்லுவார்கள், இன்தஹபுக்கும் மினன் நௌமி, தூக்கத்தில் இருந்து விழிக்கிறீர்கள், இன்று என்ன சாதிக்க போகிறோமோ என்ற எண்ணத்தில் விழிக்கிறீர்கள், ஆனால் வஸ்தகல்தும் பிஉயூபின் நாஸ், மக்களினுடைய குறைகளை கொண்டே ஈடுபட்டு விடுகிறீர்கள், அன்றைய நாளை குலைத்து விடுகிறீர்கள். மிகப்பெரிய பாடம். பிறர் குறையை பார்த்தால் நம் குறையை காட்டுவான் அல்லாஹ். பிறர் குறையை பார்த்தால் நம் குறையை காட்டுவான் அல்லாஹ். ஒரு புத்தகத்தில் அழகிய ஒரு கவிதை ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. யாரையும் குறை கூறுவதற்கு இங்கு யாரும் நிறைவானவர்கள் அல்ல, அந்தானே, எல்லாவற்றிலும் குறை இருக்கிறது. குல்லுபனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் அத்துணை பேர்களும் தவறு செய்பவர்கள். ஆனால் வகைருல் ஹத்தாஈன அத்தவ்வாப், தௌபா செய்றவங்க அதுல சிறந்தவங்க. எல்லாவற்றிலும் குறை கண்டால் அல்லாஹ் நிச்சயம் குறை காணுபவர்களினுடைய குறையை எடுத்து உலகத்திற்கு காண்பிப்பான். ஹதீஸுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவர் வந்தாரா, போனாரா, இருந்தாரா, தொழுதாரா, உட்கார்ந்தாரா, சாப்பிட்டாரா என எல்லாவற்றிலும் குறை கண்டு எதை சாதித்து விட்டோம்? மனிதன்
அடுத்தவனை குறை பேசுகிறான். தன்னில் இருக்கும் இயலாமையை மறந்துவிட்டு, தன் முதுகில் இருக்கும் அடுக்கை மறந்துவிட்டு அடுத்தவன் முதுகில் இருக்கும் அடுக்கை சுரண்டி பார்க்கிறான். மனிதனுடைய நிலை ரொம்ப பாவப்பட்டது, ரொம்ப பாவப்பட்டது. தன் பிடரியை தன்னால் பார்க்க முடியாது, தன் பிடரியை தன்னால் பார்க்க முடியாது, தன் பின் தொடையை தன்னால் பார்க்க முடியாது, தனக்கு பின்னால் நடப்பவைகளை கேட்க முடியாது, பார்க்க முடியாது, உணர முடியாது. உன் உடம்புலதான் இருக்கு உன் முதுகு, உன் உடம்புலதான் இருக்கு உன் பிடரி, பார்க்க முடியுமா? முடியாது. மனிதனுடைய நிலை இதுதான். என்ன செய்து விட்டோம் பெருமைப்படுவதற்கு? எவ்வளவு ஆண்டு காலம் வாழப் போகிறோம் நாம் இந்த உலகத்திலே? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது என்பதை அறிந்தால் அவர்தான் வழி, அவர்தான் இறைநேச செல்வர். குழந்தையாக பிறக்கிறோம். பிறக்கும் குழந்தைக்கு கண்கள் இருக்கிறது, காது இருக்கிறது, வாய் இருக்கிறது, கரங்கள் இருக்கிறது, காது இருக்கு, எல்லாமே நல்லா தானே இருக்கு. பிறந்த குழந்தை எந்திரிச்சு நடக்குமா? பிறந்த குழந்தை ஏதாவது பிடிச்சுக்குமா? எந்திரிச்சு நீங்க பிடிச்சுக்குமா? பேசுமா? ஏன்? அந்த இயலாமையில் அந்த குறையை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், மனிதனுக்கான படிப்பினையாக ஆக்கி இருக்கிறான். ஏன் விளங்குவதில்லை? குரங்குக்கு தெரிகிற சட்டம் கூட நமக்கு தெரியாது, தெரியுங்களா? இலங்கையில ஒருத்தர் மேல வடகம் காய போட்டிருக்காரு மொட்டை மாடியில். குரங்கினுடைய தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. வந்து வடகத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு போயிடும். இந்த குரங்குக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் வடகத்தை காயப்படும் பொழுது விஷத்தை தடவி காய வச்சிட்டாரு. அடுத்த நாள் குரங்கு வந்துச்சு வடகத்தை எடுத்து சாப்பிட்டு போறதுக்காக. குரங்குக்கு ஒரு பழக்கம் இருக்கு, மோந்து பார்த்துட்டு தான் சாப்பிடும். எடுத்து நுகர்ந்து பார்க்கிறது குரங்கு, வச்சுட்டு போயிருச்சு. இவருக்கு கை சேதம். குரங்கு சாப்பிட்டு சாகலையா, அடுத்ததான் எந்த குரங்கு வராது அப்படின்னு கை சேதத்துல இருக்காரு. போன குரங்கு அடுத்த 10 நிமிஷத்துல திரும்பி வருது. அவரு மட்டும் வரல, 10 பேர்த்த கூட்டு வருது. வா, நமக்கு செம்ம விருந்து இருக்குது, வா போன ஆச்சாரிய வீட்டுல அப்படின்னு கூட்டு வருது. வரும்பொழுது கையில ஒரு இலையோட வருது. வந்த குரங்குகள் அத்துணையும் அந்த வடகத்தை எடுத்து இந்த கையில் இருக்கும் இலையை நுகர்ந்து பார்த்து விட்டு அந்த வடகத்தை ஒரு கடி, மறுபடியும் நுகர்ந்து பார்த்துட்டு ஒரு கடி, நுகர்ந்து பார்த்துட்டு ஒரு கடி. அப்போதான் அந்த வீட்டுக்காரர் நினைச்சாரு, குரங்குக்கு இருக்கும் அறிவு கூட நமக்கு இல்லையே. குரங்கு இடத்துல டாக்டரா மாறிடுச்சு. விஷமுடிவுக்கான இலையை, தீர்வை குரங்கு தெரிந்து வைத்திருக்கிறது, நமக்கு தெரியவில்லையே என்று கை சேதப்பட்டு போனார். நிறைய சட்டங்கள் நமக்கு அப்படித்தான் இருக்கு. குரங்குக்கு தெரிஞ்சது கூட மனுஷனுக்கு தெரியல. சங்கைக்குரியவர்களே, இந்த அஹ்லாக்கை நாம் பேணிக் கொள்ள வேண்டும், அஹ்லாக்கை பேணிக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய குறையை காணக்கூடாது. இரண்டாவது 10வது காரணமாக சொல்வார்கள், துஆ ஏற்றுக் கொள்ளப்படாததற்கு, தஃபன்தும் மௌதாக்கும் ஃபலம் தஅதபிரு பிஹா. உங்களுடைய மௌத்தாக்களை, என்னுடைய அத்தாவை, என்னுடைய சகோதரனை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய உறவினரை நான் சென்று தஃபன் செய்கிறேன், ஜனாசா தொலை வைக்கிறேன், கபரில் இறக்கி வைக்கிறேன், இறக்கி வைத்துவிட்டு கபரில் மண்ணை போட்டு மூடிவிட்டு திரும்புகிறேன். நாளை எனக்கும் அந்த நிலைதான் என்பதை மறந்துவிட்டேன். நாளை நமக்கும் அந்த நிலைதான். எவ்வளவு வேண்டுமானாலும் ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, எல்லா துறைகளிலும் நான் பட்டுத்தான் இருக்கிறேன் என்று ஆகலாம், அடங்கித்தான் ஆக வேண்டும். கபரில் வைத்து விட்டால் எந்த ஒருவரும் வரமாட்டார்கள். நாம் தொழுத தொழுகைகள் நம்முடைய தலைமாட்டின் அருகில் இருக்கும். வழக்கமார்களை அதாவது செய்ய விடாது. வழக்கமார்கள் இடதுபுறமாக வந்தால் நாம் வைத்த நோன்புகள் என்று இருக்கும். இந்த புறமாக நீ அவரை அதாவது செய்ய முடியாது போ என்று மலக்கிற்கு சட்டம் சொல்லு. கால் மாட்டில் மலக்குமார்கள் வருவார்கள். வந்த மலக்குமார்களுக்கு நாம் கொடுத்த தான தர்மங்கள், ஜகாத்துகள் இருக்கும். அது சொல்லுவோம், என் மூலமா நீ ஒரு அதாவது செய்ய முடியாது போயிடும். மலக்கிற்கு வலதுபுறத்தில் வருவார்கள். வலதுபுறத்தில் வந்தாலும் நாம் செய்த சதக்காக்கள், ஜகாத்து வேற சதக்கா வேற. ஜகாத்து ஃபர்து, சதக்கா சுன்னத்.
அந்த சதக்காக்கள் நமக்கு பாதுகாவலாக இருக்கும். சங்கைக்குரியவர்களே, நாம் மௌத்தாக்களை அடக்குகிறோம். மௌத்தான உடனே நமக்கு செய்தி சொல்லும்போது இவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லும்போது நாம் சொல்லும் வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன அர்த்தம்? அவருக்கு துவா செய்யறோமா? கிடையவே கிடையாது. நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள். நீ போயிட்டப்பா, பின்னாடியே நானும் வரேன். எனக்கு வண்டி வந்துட்டு இருக்குது, உன் வண்டி முன்னாடி வந்துச்சு, பஸ் வந்துச்சு, ஏறி போயிட்டேன், எனக்கு பஸ் பின்னாடி வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவன் பக்கமே மீளக்கூடியவர்கள். அழகான வார்த்தைகள் அருமையாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். மௌத்தில் இருந்து படிப்பினை பெற வேண்டும். வழிமார்கள் இதை மறந்ததே கிடையாது. வழியாக வேண்டும் என்றால் ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் பேசுகிறது. யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன். அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒருத்தரித்த படுத்த நிலையிலும் எந்த நிலையிலும் அல்லாஹ் 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 என்ற தியானத்திலே இருப்பார்கள். அவர்கள் தான் இறைநேசர் சொல்வார்கள். நம்மிலும் நிறைய இறைநேசர்கள் இருக்கத்தான் செய்கிறார். கௌசுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி क़த்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் அழகிய வரலாறு ஒன்றை சொல்லி முடிப்பேன். விருந்து கொடுக்கணும்னு ஆசை ஒரு வலியுல்லாவுக்கு. என்ன பண்றாங்க? டிஃபன் நிறைய உணவை தயார் செய்து ஒரு இறைநேசருக்கு கொடுக்கணும். அவரு ஆற்றிற்கு அந்த கரையில் இருக்கிறாங்க, ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? டிஃபனை எடுத்து ஒரு சீடத்தை கூப்பிட்டு, ஒரு முரீதை கூப்பிட்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் கொடுத்துடுவாங்க. இவர் சேரின்னு வாங்கிட்டு போயிட்டார். போனா பார்த்தா நடுவில் ஆறு ஓடுது, தாண்டி போக முடியாது, பாலங்கள் இல்லை, உடைந்து கிடக்கிறது. திரும்பி வந்துட்டாங்க முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி. என்ன செய்யறது? போய் பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார்னு சொல்லி வழிபடுறது. பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார்னு சொல்லி வழிபடக்கும் போயிருக்கிறார். போனாரு, அதே மாதிரி ஆற்று இடத்திலே சொன்னார். பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார்னு சொன்னாரு. ஆறு வழிவிட்டது. நேராக போய் அக்கறையில் இருக்கக்கூடிய ஒரு இறைநேசருக்கு என்ன பண்ணாங்க? தாவத்து கொடுத்துட்டாங்க, சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அந்த இறைநேசராவது வந்தவருக்கு ஒரு ரொட்டியாவது கொடுத்துருக்கலாம். ஒண்ணு கூட விடாம ஒட்டுமொத்தத்தையும் அவரே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இவரு பார்த்துட்டே இருக்காரு, ஒரு ரொட்டி கூடாது கிடைக்குமா? இன்னும் கிடைக்கும், குடிச்சிட்டாரு ஃபுல்லா. திரும்பி வந்து டிஃபன்லாம் எடுத்துட்டு வந்து கரையில நின்று சொல்றாரு, பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார், வழிவிட மாட்டேங்குது. எப்படி திரும்பி போறது? மறுபடியும் இந்த இறைநேசத்தையே போறாங்க. போய் இந்த மாதிரி கௌஸ் நாயகத்துல சொன்னேன், அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க, வழி விட்டுச்சு. இப்ப நான் போய் சொல்றேன், வழிவிட மாட்டேங்குது. அப்படியா? இவர் சொல்லி கொடுக்கிறாரு, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். இவர் ஷாக் ஆயிட்டார். கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ்ல ஒண்ணு கூட மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு உண்டு ருசி அறியாதவர்கள் சொல்றாரு. சரி போய் சொல்லுவோம், பெரியவங்கள்ட்ட நம்ம என்ன பேச முடியும்னு போயிட்டார். கரையிடத்திலே சென்று சொல்லுகிறார், ஆற்று இடத்திலே உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார், வழி விட்டு போயிட்டார். போய் கௌஸ் நாயகத்துக்கு டிஃபனை போய் டம்முன்னு வச்சுட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு 4 மனைவி 42 மக்கள், அவர் 4 பேருக்கு சாப்பாடு ஒத்தாரா சாப்பிடுறாரு. நீங்க பெண் ருசி அறியாதவங்க, அவர் உண்டு ருசி அறியாதவங்கிறாரு. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இறைநேசர்கள் நேரடியா பதில் சொல்ல மாட்டாங்க. 2 பேர்த்த கூப்பிட்டு பானை நிறைய தண்ணியை தூக்கி தலையில வச்சு விட்டு போ, ஊர் பூரா சுத்திட்டு போ அனுப்பிச்சு விட்டாங்க. 2 பேர்த்த சொல்லிட்டாங்க, வாழை கொடுத்து, ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுச்சுன்னா தலையெடுக்கு, ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தா தலையெடுக்கு. அல்லாஹ்வுல் ஜவாஹிர் எனப்படக்கூடிய கிதாபில் வரக்கூடிய வரலாறு. போனாங்க, ஊர் பூரா சுத்தினாங்க. காலையில வந்தாங்க, என்னப்பா ஊர்ல மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, சௌக்கியமா இருக்கிறாங்களா? விவசாயம் கேட்கிறாங்க. அந்த போனவர் சொன்னாரு, எங்க ஊரை பார்த்தேன், நான் ஊரையே பார்க்கலையே, மக்களையும் பார்க்கலையே, ஏன் என்ன பண்ணிட்டு இருந்த? என் கவனம் முழுக்க தலையில இருக்க தண்ணீர் இருந்துச்சு, ஒரு சொட்டு கீழே இருந்தாலும் தலை போயிருமே, அதனால் நான் யாரையும் பார்க்கவில்லை. அப்படித்தான் நாங்களும், எங்களுக்கு உண்ணுதல் இருக்கும், உறக்கல் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எங்களுடைய கவனம் முழுக்க மனம் முடிப்போம், குழந்தைகள் பெறுவோம், உண்ணுவோம், உடுத்துவோம், எல்லாம். ஆனால் எங்கள் கவனம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே இருக்கும். அதனால் இந்த நிலை என்று கௌஸ் நாயகம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி क़த்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொன்னார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த வல்லோன் அல்லாஹ் நம்மையும் அவன் விரும்பும் இறைநேசர் பட்டியலில் சேர்த்து, நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து, மறுமையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு உரித்தாக்கி
பெருமானாருடைய கரம் பற்றி சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழாதவர்கள் தொழுது.